முதலில் திருவொற்றியூரில் மாணவர்கள் இடையிலான முன்விரோதம் காரணமாக +2 மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சக மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். இது பற்றி விவரங்களோடு விளக்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சென்னை திருவொற்றியூரில் அரசு பள்ளி அருகே நேற்று மாலை 12ஆம் வகுப்பு மாணவனை ஒரு கும்பல் சரமாரியாக தாக்கியதில் அந்த மாணவன் படுகாயமடைந்தார். உடனடியாக சம்பவ இடத்திலேயே அந்த மாணவன் மயக்கமுற்ற நிலையில் அருகில் இருந்த நபர்கள் அந்த மாணவனை மீட்டு அவர்களை உடனடியாக சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது அந்த 12ஆம் வகுப்பு மாணவன் வரும் வழியிலேயே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்த சம்பவமானது தமிழகம் முழுவதிலுமே பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. குறிப்பாக மாணவர்கள் ஒன்றிணைந்து தாக்குதல் நடத்தியதால் தான் அந்த 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கொலை செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக பல கட்சியினரும் கண்டனங்கள் தெரிவித்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக திருவொற்றியூர் போலீசார் உடனடியாக வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். அந்த உயிரிழந்த மாணவன் யார், அவர் எந்த பள்ளியில் படிக்கிறார், எதற்காக இந்த சண்டை ஏற்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் திருவொற்றியூர் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக கொலை என்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்துதான் இந்த முதற்கட்ட விசாரணையை போலீசார் தோன்றினர். இந்த விசாரணையில் உயிரிழந்த மாணவன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் அவர் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தனுஷ் என்பவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்பது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது தான் பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தனுஷுடன் ஒரு மாணவர் 11ஆம் வகுப்பு படித்திருக்கிறார். அந்த மாணவன் 11ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆனதால் அதே 11ஆம் வகுப்பை அவர் கண்டினியூ செய்து படித்து வரக்கூடிய நிலையில் தற்போது தனுஷ் என்பவர் 12ஆம் வகுப்புக்கு அவர் மாறி படித்து கொண்டிருக்கிறார். அந்த மாணவர் தான் தொடர்ச்சியாக அந்த 11ஆம் வகுப்பு கூடிய மாணவரை தொடர்ச்சியாக அவர் கேலி கிண்டல் செய்ததாகவும், குறிப்பாக அண்ணா என்று தன்னை கூப்பிட வேண்டும் என தனுஷ் அந்த 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவரிடம் தொடர்ச்சியாக சீண்டலில் ஈடுபட்டதால் ஏற்கனவே தனுஷுக்கும் அந்த நபருக்கும் இடையே பிரச்சனையானது நிலவி வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதே போன்று தான் அவர் பெண்களுக்கு மத்தியில் தனுஷ் அந்த நபரை அண்ணா என்று கூப்பிட வேண்டும் என்ற தொடர்ச்சியாக தனுஷ் அந்த 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவரிடம் கேலி கிண்டல் செய்ததால் தான் இந்த பிரச்சனையானது பெரிதளவில் வளர்ந்திருப்பதும், அதன் பின்னர் தான் தனுஷ் வெளியே வரும்போது நேற்று மாலை பள்ளியிலிருந்து வெளியே வரும்போது தான் இந்த 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் தனது நண்பர்களுடன் இணைந்து சுமார் 13க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒன்றிணைந்து தனுஷை தாக்கி இருப்பதும், அதில் தான் அவர் கொலையாகி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது போலீசாருக்கு. இதில் கல்லூரி மாணவர்களும் உடந்தையாக செயல்பட்டு அவரும் தாக்கி இருப்பதும் தெரிய வந்ததை அடுத்து தற்போது போலீசார் முதற்கட்ட விசாரணையில் இதுவரை 8 நபர்களை கைது செய்திருப்பதாக திருவொற்றியூர் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் கல்லூரி மாணவர்களுக்கும் உடந்தையாக இருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து அவர்களையும் தேடும் பணியில் போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.